எல்லோரையும் போலவே எனக்கும் வந்து ரேவதி சார் வந்து கோகுலத்தின் வழியாக பலரை போல எனக்கும் கோகுலத்தின் வழியாக அறிமுகமானார். என்னுடைய ஸ்கூல் டேஸ் அது. இன்னைக்கு எனக்கு ஓரளவு அறிவியலில் ஆர்வம் இருக்குது, நான் எழுதுகிற கதைகளில் ஒரு அறிவியலுக்கான பார்வை வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு 2 பேர் முக்கியமான காரணம். ஒன்று வாண்டம் அம்மாவும், இன்னொன்று வந்து ரேவதியும். எழுத்தாளர் ரேவதியின் புத்தகங்களில் சுமார் ஒரு 30-40 புத்தகங்கள் படிச்சிருப்பேன். ஒவ்வொரு புத்தகமும் வேறு வேறு உலகத்தை அதுக்கான ரகசியம் இன்னைக்கு வந்து இப்போ கார்த்திக் சார் சொல்லும்போது தான் தெரியுது. இல்லை, தேவி அம்மா சொல்லும்போது தான் தெரிஞ்சது. உண்டியல் கதை இருக்கு இல்லையா, எனக்கு ஏன்னா எனக்கு தெரிஞ்சு என்னுடைய சிறு வயதில் நான் ராமேஸ்வரம் மாதிரியான ஒரு சிறு பகுதியில் பிறந்து வளர்ந்தவன். எனக்கு சொந்த ஊர் இது கிடையாது. என்னுடைய பூர்வீகம் வந்து மலையாளத்துலேருந்து குடியேறி வந்த தமிழ் குடும்பம். ஸோ தாய்மொழி மலையாளம். இங்கே தான் வந்து படித்து பிறந்து வளர்ந்ததுனால தமிழ். அதனால் எனக்கு ரெண்டுமே ஒரு வவ்வால் மாதிரி வைங்க. மலையாளமும் தெரியாது, தமிழும் தெரியாது. இப்படி தான் வளர்ந்து வர்றேன். அப்போ இந்த தோடர் பழங்குடியினரை பற்றியான ஒரு நாவல் படித்து, இப்படி ஒரு இனம் இருக்குது இங்கே அப்படிங்கிறத நான் ரொம்ப வியந்தேன். அது எதையுமே ப்ரீச்சிங்காக இருக்காது. ரேவதி சாரோடைய எழுத்துக்கள் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா, எதையுமே நேரடியாக இங்கே வாப்பா நான் என்ன சொல்கிறேன்னா அப்படிங்கிற டோனே இருக்காது. கதையின் ஊடாக இப்போ இல்லை, நானும் சரவணன் அடிக்கடி பேசிக்கிட்டே இருக்கோம். ஒரே நிறுவனத்தில் இருக்கோம், வேலை பார்க்குறோங்கிறனால நிறைய குழந்தைகளுக்கு நாம் அறிவியலை பேசுகிறோம், நீதியை பேசுகிறோம்னா கதையின் ஊடாக பேசுவதற்கு முன்னோடியாக இருந்தவர் வந்து ரேவதி சார். ஏன்னா இதனால் அறியப்படும் நீதி யாதனில் அப்படிங்கிற இந்த டைப்பே கிடையாது. கதைக்குள்ளாக அது பேசிக்கிட்டே போவார். அது ரீடராக புரிஞ்சுக்கிடுவான். அதை அவ்வளவு அழகாக இருக்கும். அது உண்மையிலே சிறார் இலக்கியம் எழுதக்கூடியவர்கள், சிறார் இலக்கியத்தை நேசிக்கக்கூடியவர்கள் அந்த புத்தகங்களை வந்து எடுத்துக்கிட்டால் அது ஒரு பாடம். அது ஒரு பல்கலைக்கழக பாடம் மாதிரி அதை எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு 10 நூல், மானுக்கு கொம்பு இருக்கா, குருவி நடக்குமா இப்படின்னு ஒரு சீரீஸ் வந்துச்சு பழனியப்பால. குட்டி குட்டி புக்கு தான், 20 ரூபா, 25 ரூபா, 15 ரூபா தான், சின்ன சின்ன புத்தகம். ஆனால் அது அவ்வளோ அழகாக இருக்கும். அறிவியலை பேசுவதாக இருக்கட்டும், அதில் ஒரு அந்த கேரக்டர் உருவாக்குற விதம் இருக்குல்ல, பாத்திர படைப்பு என்பது ரொம்ப ஆச்சரியமாக. நான் நிறைய விஷயங்களை அவர்கிட்ட வந்து எடுத்திருக்கேன். இன்றைக்கி யோசிக்கும் போது என்னுடைய அநேக கதைகளில் நான் கையாண்ட விதம் எல்லாமே அவரை பின்னொட்டி தான் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா சமீபத்தில் கடைசியாக என்னுடைய ஒரு சிறார் நாவல் வந்தது. அது வந்து அபுவின் செல்லக்குட்டின்னு ஒன்று. அது மத்திய பிரதேசத்தில் ஒரு பழைய டைனோசர் முட்டை கிடைக்கும். அதை எடுத்து நம்மளால ரொம்ப காலமாக அதை ஒரு சாமின்னு நினச்சி சாலிகாமன்னு சொல்லி கும்பிட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க. அதை ஆய்வு பண்ணும்போது தான் அது டைனோசர் முட்டைன்னு கண்டுபிடிக்கிறாங்க. அந்த செய்தியை எடுத்து நான் ஒரு சிறார் கதையாக மாறினேன். அந்த டைனோசர் முட்டையை உடஞ்சிச்சுன்னா என்ன ஆகும், அது உடச்சா அதுக்குள்ளேருந்து டைனோசர் குட்டி வந்துச்சுன்னா என்னங்கிறது தான். இப்படி கிட்டத்தட்ட இந்த உண்டியல் கதையெல்லாம் தெரியாமையே நான் அவரை பின்பற்றியே வந்துக்கிட்டே இருந்திருக்கேன். அவருடைய என்னுடைய எல்லா கதைகளும் செய்திகள்லேருந்து எடுத்து இங்கே குழந்தைகள்கிட்ட பேசுகிறதா தான் இருக்கும். நான் அதுக்குள்ள பேசக்கூடிய இந்த அடிப்படை விழுமியங்களும் வந்து நேரடியாக இல்லாமல் இங்கேருந்து தான் வரும். கொடிகாட்ட வந்தவன் கதையை அவங்க சொல்லிட்டாங்க. அதனால் நான் புத்தகமாக இருக்குது, நீங்கள் எல்லாம் அனைவரும் படிக்க வேண்டும். கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு பிறகும் இன்னைக்கு படித்தாலும் அந்த கதை ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்கிறது தான் உண்மை. டீனேஜில் இருக்கக்கூடிய 11 வயது இருக்கக்கூடிய ஒரு குழந்தைகள் வரலாறை படித்து கொள்வதற்கு, வரலாறை தெரிந்து கொள்வதற்கு இந்த கொடிகாட்ட வந்தவன் வந்து மிக உதவியாக இருக்கும். இதுபோல் இப்போ புக்கு பேர் மறந்து போய் மின்சார மாதவன்னு தேடினேன். பக்கத்தில் இந்த வள்ளி சொன்னார், மின்கல மாதவையா அப்படின்னு சொன்னார். எனக்கு என்னென்னா எனக்கு இந்த அந்த பேர்கள் டட்டுன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது இல்லையா. அதனால் இப்படி எனக்கு சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த உத்திகள் இருக்குல்ல, அது ஒரு ரைட்டராக மாறினதுக்கு பிறகு அந்த எழுத்தை பார்க்கும்போது அடடா இப்படி பண்ணியிருக்காரு, செமையாக இருக்காது, இது மாதிரி நம்ம ட்ரை பண்ணலாமேன்னு தோணும். எனக்கு இன்னும் கைவராத ஒரு விஷயம் என்னென்னா, குழந்தைகளுக்கான சிறுகதைகள் எனக்கு கைவரவே இல்லை. அது ஒவ்வொரு முறையும் ரேவதியாட்ட பார்க்கும்போதும் அதுக்குள்ளே அவர் அறிவியலை வச்சு ஒரு சிறுகதை பண்ணுறாரு. ஒரு ஃபாரஸ்ட் ரேஞ்சரை வச்சு மானை பற்றி பேசுவார். இப்படி அதுக்கான ரிலேட்டிவான கேரக்டர்களை வச்சுட்டு அழகாக பண்ணுறாரு. எனக்கு சிறுகதைகள் இன்னும் நான் சிறார் நாவல் அதிகமாக எழுதியிருக்கேன், சிறு கதைகளாக இன்னும் எழுத முடியல. அதனால் ரேவதியா பின்பற்றி தான் போய்கிட்டு இருக்கேன். பேசுகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த நூலை தமிழில் மீண்டும் கொண்டு வருவதற்கு அனுமதி அளித்த குடும்பத்தாருக்கும் வெளியிட்ட கதைவண்டிக்கும் நன்றி சொல்லிக்கிறேன்.
அனைவரும் வாசிக்க வேண்டும். இது பரவலாக கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது தான் என்னுடைய ஒரு கோரிக்கை. ஏன்னா அதே மாதிரி ரோஜா முத்தையா உள்ள நூலகத்தில் பல சிறார் நூல்களை பற்றி தேடினா வந்து ரேவதியா ஃபேமிலியிலேருந்து போயிருக்குது. அது ஒரு பக்கம் எனக்கு பயங்கர வியப்பு. எந்த நூலை எடுத்தாலும் ரேவதி ஹரிஹரன்னே போட்டிருக்கோம். ஏன்னா இவ்வளவு நூல் கொடுத்து வச்சிருக்காங்கிறேன்னு கடைசியில் தேவி அம்மா சொல்லும் போது தான் தெரியுது, பாடலுக்கு மட்டுமே 400 நூல்னா முன்னாடியே தெரிஞ்சிருந்தா ஒரு கோணியோட வந்திருப்பேன் நான் வீட்டுக்கு. உண்மையிலே எனக்கு எப்போதுமே ஒரு சின்ன இன்னைக்கும் கூட நான் பெருசாக வியக்கிற எழுத்தாளர்களை நேர சந்திக்கும் போது எனக்கு ஒரு தயக்கம் இருக்கும். அந்த தயக்கத்தினாலேயே நான் சென்னை வந்து 30 ஆண்டுகளுக்கு ஆயும் கூட ஐயாவை போய் சந்திக்கவே இல்லை. ஒரு பயத்தில் இருந்துட்டேன் தான். நான் தேவியை மட்டும் அதிகமாக பேசுனதே கிடையாது. சில சந்தர்ப்பங்களில் பேசிக்கிறோம், அதோட விடையாந்துருவேன். எனக்கு அந்த விரும்பின எழுத்தாளர்களை தூரம் இருந்து பார்க்கறதா எனக்கு மனசுக்கு பிடிச்சிருக்கு. அதனால் எப்போதும் ரேவதியா மனசில் இருக்கிறார், எழுத்தில் இருப்பார், இன்னும் வாழுவார். அவர் நூல்கள் எல்லாமே மீண்டும் வரணும் அப்படிங்கிறது நான் இந்த குடும்பத்துக்கும் கோரிக்கை வச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.